ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். ரொம்ப நாளாக ஒரு சிலையை செதுக்கி வச்சுருந்தான். அவனுக்கே அதில் ஒரு சின்ன சந்தேகம், இதில் ஏதாவது குறை இருக்குமோ அப்படின்னு அவன் யோசனை செஞ்சான். சரி, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவன் ஒரு முடிவெடுக்கிறான். ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு பொது சதுக்கத்தில் அந்த சிலையை கொண்டு போய் வைக்கிறான். வச்சுட்டு கீழே ஒரு சின்ன பலகையில் ஒரு வாசகம் எழுதி வைக்கிறான். என்னென்னா, இந்த சிலையில் உங்களுக்கு ஏதாவது குறை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளி வைங்க அப்படின்னு அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். சாயந்தரம் பார்த்தா ஒரே ஆச்சரியம் அவனுக்கு. அந்த சிலை முழுவதும் புள்ளிகளாக இருக்குது. அதை பார்த்த சிற்பிக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. நமக்கு திறமையே இல்லையோ அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போது அங்கே ஒரு ஞானி வராரு. அந்த ஞானிக்கிட்ட இவன் இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்த நாள் ஞானி ஒரு யோசனையை சொல்கிறாரு. நாளைக்கு நீ இதே மாதிரி இந்த சிலையை எங்கேயே வை, ஆனால் கீழே ஒரு வாசகத்தை மட்டும் மாற்றி எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவனும் அதே மாதிரி அந்த சிலையை அங்கே வச்சுட்டு வாசகத்தை மாற்றி எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் கூட ஆச்சு. யாருமே அந்த சிலையை தொடக்கூட இல்லை. அந்த வாசகத்தில் குறை தெரிஞ்சிச்சுன்னா அதை சரி செய்யுங்க அப்படின்னு எழுத சொல்லி அந்த ஞானி சொல்லியிருந்தார். அந்த வாசகத்தை தான் அந்த சிற்பி அதில் எழுதி வச்சுருந்தான். அதனால தான் யாருமே அதை தீண்டக்கூட இல்லை. குறையை சுட்டி காட்ட தெரிஞ்ச உலகத்துக்கு அதை சரி செய்ய தெரியாது. அதனால் குறை சொல்கிறவங்களுக்காக உங்கள் உழைப்பையோ கனவையோ ஒருபோதும் விட்டு கொடுக்காதீங்க. விமர்சனங்கள் புள்ளி வைக்கும், ஆனால் உங்கள் உழைப்பு மட்டும்தான் அந்த சிலையை முழுமையாக்கும்.